இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி மூலமாக இன்றைய காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்வதில் உண்மையிலும் சந்தோஷம். எப்போவுமே நாங்கள் நிகழ்ச்சியில் இந்த காலை நேரத்தில் உங்களோட இணைந்து கொள்வதில் சிறப்புன்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலும் இந்த காலை நேரம் என்பது அவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். எப்போவுமே எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னதான் சொன்னாலுமே இந்த காலை நேரத்தில் எந்த விடயத்தையும் ஆரம்பிங்க, அது சிறப்பாக இருக்குது. எப்போவுமே அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண்ணம் நம்ம நினைக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்கின்றது என்று ஒரு உண்மையான ஒரு விடயம் இருக்குது. அது உண்மையும் கூட. ஆனால் எல்லாருமே சொல்றாங்க அந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த காலை நேரத்தில் கேட்டால் தான் அந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்கும். காலை நேரத்தில் கேட்கணும், அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கணும். எனவே அவ்வளவு தூரம் இந்த காலை நேரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமே அதை ஏற்றுக்கொள்கின்றது காலை நேரத்தில் நாங்கள் அதை கேட்கின்ற போது. எனவே இந்த காலை நேரம் அவ்வளவு சிறப்புன்னு தான் சொல்ல வேண்டும். பல பேர் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய பேர் உடற்பயிற்சி செய்வாங்க காலை நேரத்தில், யோகா செய்வாங்க காலை நேரத்தில். காரணம் அது காலை நேரத்தில் செய்கின்ற போது அது எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிற தன்மை அந்த காலை நேரத்துக்கு அவ்வளவு தூரம் ஒரு இருக்கின்றதுன்னு தான் சொல்றேன். எனவே அதனாலதான் எல்லாருமே காலை நேரத்தில் செய்வாங்க. நீ எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? பெரும்பாலும் மதியானம் இரவு செய்யறது எவ்வளவோ 100% குறைவான விஷயமா இருக்கும். அவங்க நேரம் இருக்கிற நேரம் டைம் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் நைட் செய்யறோம், இல்லை டைம் இல்லாதனால மதியம் செய்யறோம் தான் உடற்பயிற்சி செய்வாங்களே ஒழிய. ஆனால் காலை நேரத்தில் தான் யோகாவும் சரி உடற்பயிற்சியும் சரி செய்வாங்க. காரணம் அது காலை நேரம் தான், அது சிறப்பான ஒரு நேரம் என்று சொல்லலாம். எனவே உடற்பயிற்சி மட்டுமல்ல, எல்லாரும் இன்னும் ஒரு விஷயம் கூட நோட் பண்ணணும். இந்த சாப்பாடு என்பதை காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எப்பவுமே காலை நேர உணவை தவிர்த்துக் கொள்ளாதீங்க என்று கூட சொல்லுவாங்க. எனவே காலை நேரத்தில் நாங்கள் உணவையும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளணும். பெரும்பாலானவங்க இந்த காலை நேர உணவையும் தவிர்த்துக் கொள்வாங்க. நாங்கள் உடலுக்கும் சரி எங்களுடைய மனதுக்கும் சரி காலை நேரத்தில் நாங்கள் சிறப்பான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல சாப்பாடை நம்ம காலை நேரத்தில் கட்டாயமா எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமா அந்த புரதம், பால், அப்படி நிறைய நல்ல சாப்பாடுகளை நம்ம காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும். எனவே அந்த காலை நேரம் என்பது அவ்வளவு தூரம் சுதர்சினி சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்தணும் டிலக்ஸி. குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்வதற்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த காலை பொழுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். நாங்கள் இன்றைய நாளில் என்னென்ன வேலைகளை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு அட்டவணை, அதாவது ஒரு நேர அட்டவணை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இந்த காலை நேரத்திலே நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் பொழுதில் இத்தனை மணிக்கு நான் இந்த வேலையை செய்யணும், இதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் அடித்தளமாக அமையக்கூடிய இந்த காலை பொழுதிலே இப்படியான பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் திட்டிக் கொள்ள வேண்டும். திட்டம் இல்லாமல் ஒரு வேலையை நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வெற்றி அளிக்காது. எனவே நாங்கள் செய்கின்ற வேலையும் முழு மனதோடு இது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்யணும். அடுத்தபடியாக மற்றும் ஒரு வேலை, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டே இன்னொரு வேலையை நாங்கள் தொடக்கக்கூடாது. எப்போதுமே அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு வேலையை நாங்கள் செய்து முடித்து விட்டு தான் மற்ற வேலையை நாங்கள் தொடக்க வேண்டும். இப்படி நாங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டே மற்ற வேலையை தொடக்கினோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் முழுவதுமே எந்த ஒரு வேலையுமே செய்து முடித்து விட முடியாது எங்களால். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் தொடக்கிவிட்டு அப்படியே வைத்துக் கொண்டே இருப்போம். எனவே அன்றைய நாளில் ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலை மூலம் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அந்த வேலை எங்களுடைய பேரை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கணும். அந்த வேலை நாங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான விடயம். எனவே ஒவ்வொரு பொழுதுமே எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், குறிப்பாக சொல்லுவாங்க நேரம் பொன்னானது அப்படின்னு சொல்லி. எனவே இருக்கின்ற இன்றைய பொழுதை ஒரு சந்தோஷமான பொழுதாக மாற்றி அமைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் இலைக்கீரை வகைகளின் மருத்துவ முக்கியத்துவம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்க்க போகிற இலைக்கீரை பபிலொட்டி. பபிலொட்டி என்று வந்த காரணம், இது இந்த முட்களை பார்த்திங்களா இந்த வளைஞ்சு இருக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கும் சமாந்தரமாக. இது ஒரு பெருஞ்செடி. தென்மராட்சியில் மட்டுவில் பிரதேசத்தில் இது பெரம்பல் அதிகம். பண்டத்திருப்பு, பிரான் பெற்று போன்ற இடங்கள்லேயும் இது பரம்பி இருந்தது. மக்களின் பாவனை குறுகி கொண்டு வர அந்த இனமும் அழிந்து கொண்டு போய்விடும். ஏனென்றால் எங்களுடைய முன்னைய காலத்தில் மக்கள் தாராளமாக இந்த பபிலொட்டியை சாப்பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறோம். அதால் அந்த மூலிகை இனம் அழியாமல் அந்த பிரதேசங்களில் இருந்தது. இப்போ அவற்றை பயன்பாடு, அதன் விழிப்புணர்வும் குறைந்து கொண்டு வர அந்த இனம் அழிந்து கொண்டு போயிட்டது. இந்த பபிலொட்டி இலைகள் வர துவியல், பச்சடி நிறைய செய்யலாம். நீங்கள் தேங்காய் பூவோடு சேர்த்து அரைச்சி சம்பளாவும் கொடுக்கலாம். முக்கியமாக தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு இலைக்கீரை பபிலொட்டி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, துரட்டி முள்.
என்ற ஒரு பேரும் இருக்குது. இந்த இலைகள் நிறைய அந்த ஒரு பெருஞ்செடியாக இருக்கும். அந்த புஷஸ் அந்த புதற்காடுகள்லேயும் நிறைய இருக்கும் வெப்ப மண்டலங்களில். இன்னும் அந்த மட்டுவில் பிரதேசத்தில் ஒரு கிராமத்து மக்கள் இன்னுமே அந்த ஏட்டிக்கேரியா இல்லை கரப்பன், சிரங்கு, சொறி போன்ற நிலைமைகள் வந்தால் இதை அரைச்சி ஒன்று எலுமிச்சம் புளி விட்டு வெளியில் பூசுவினம், மற்றது வரையா வறுத்து உள்ளுக்கு சாப்பிடுவினம். அதை ப்ரீட்டோன் போன்ற மேலத்தைய மாத்திரைகளை அவர்கள் பயன்படுத்துறது இல்லை. ஆகவே இந்த பப்பிலொட்டி அல்லது துரட்டி முள் தோல் நோய்கள் வராமல் இருக்கவும், தோலில் அரிப்பு போன்றனவற்றை தடுக்கவும் சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கும். தோலை நல்ல பளபளப்பாக வச்சிருக்கும். நீங்கள் இந்த கீரையாகவே உள்ளுக்கு பயன்படுத்தலாம். இதை நீங்கள் வெளியிலையும் எலுமிச்சம் பழத்தோடு சேர்த்து அரைச்சி வெளியில் சொறி சிரங்கு இருக்கிற நேரமும் அதுக்கு வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான கீரை வந்து பொடுதலை கீரை. பொடுதலை என்று உங்களுக்கு தெரியுமே ஒழிய அது ஒரு கீரை இனம் என்று தெரியாது. எப்போவுமே நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், கடற்கரையை அண்டின பிரதேசங்களில், அதாவது உவர் நிலங்களில், கோஸ்டல் ஏரியாவில் வளர்கிற மூலிகைகளில் வந்து அயடின் செறிவு நிறைய இருக்கும். அந்த கீரையில் இருக்கிற சத்தை விட அயடின் இந்த பொடுதலை வேறு பிரதேசங்களில் வளராது, நல்ல உவர் மண்ணில் தான் வளரும். அப்போ அயடின் குறைபாடு இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு சிறந்த இலைக்கீரையாக அமைந்து விடுகின்றது. இந்த பொடுதலையோட மஞ்சள், வெள்ளைப்பூடு சேர்த்து கடைஞ்சின்னு சாப்பிடலாம். மற்ற கிழவைக்கீரை என்று முதலே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். அரைக்கீரை, முளைக்கீரை, மற்றது குப்பைக்கீரை, தொயில் கீரைகளோட ஒரு சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவு பொடுதலை கீரையும் போட்டு கடைஞ்சி ரக்கி தேசிப்புளி விட்டும் பயன்படுத்தலாம். இந்த பொடுகு தொல்லை அதுகள் வாரத்துக்கு நான் ஏற்கனவே இந்த மூலிகை பற்றி வேறு மருத்துவ பண்புகள் விளங்கப்படுத்தி இருந்தனால், இப்போ இதை இலைக்கீரையாக பயன்படுத்துகிறதால என்ன ரத்தத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடியது. அப்போ ரத்தத்தை சுத்தமாக வைத்திருந்தால் எங்களுக்கு தெரியும் தோலில் தொற்றுக்கள் அதுகள் வராமல், தோல் நோய்கள் வராமலும் தடுக்கிற தன்மை இந்த பொடுதலை கீரைக்கு இருக்குது. கூடுதலாக வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் துணை உணவாக கொடுக்கல, தாய்ப்பால் 6 மாதம் மட்டும் கொடுப்போம். பிறகு துணை உணவு கொடுக்கல கீரை அவிச்ச தண்ணி அவர்களுக்கு ஒரு சிறந்த உயிர்ச்சத்துக்கள், கனிமங்கள் நிறைந்த நீராகாரம் ஆகின்றது. அந்த கீரை அவிச்ச தண்ணி கீரை கடையும் போது பொடுதலை கீரையையும் சொற்பளவில் சேர்த்து நல்லா வேக விட்டு அவிச்சு கடைஞ்சி அந்த நீரை பருக கொடுக்கலாம். அப்படி பருக கொடுக்கும்போது இந்த பொடுதலை கீரை கடைஞ்ச நீரையும் பருக கொடுக்கும்போது குழந்தை பிள்ளைகளுக்கு வர மாந்தம்ன்றது அவர்களுக்கு சின்ன குடல், சிலவேளை நாங்கள் ஒரு நாளைக்கு 2-3 புது உணவுகள் கொடுக்க வேண்டி வரலாம், அல்லது ஏதாவது உணவு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது கூடுதலான அளவுக்கு அவர்களுக்கு உணவு ஊட்டப்பட்டிருக்கலாம். இப்படியான பல காரணங்களால் செரியாமை, மாந்தம் போன்ற நிலைமைகள் ஏற்படும். அந்த மாந்தத்தன்மை, செரியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொடுதலை கீரைக்கு உண்டு. அவை குழந்தை பிள்ளைகளுக்கு துணை உணவு கொடுக்க கீரை அவிச்ச தண்ணியோடு இந்த பொடுதலை கீரையையும் போட்டு நீங்கள் அவிச்சு அந்த தண்ணியில் ஒரு தேக்கரண்டியிலிருந்து ஒரு மேசக்கரண்டி அளவு அந்த வயசுக்கேற்ப கீரை அவிச்ச நீராகவும் கொடுக்கலாம். வளர்ந்தோர்களுக்கு கீரையாக கடைந்தும் பயன்படுத்தலாம். இரத்தத்தை சுத்திகரித்து வச்சிருக்கக்கூடிய முக்கியமான கீரை இந்த பொடுதலை கீரையா. அடுத்த முக்கியமான இலைக்கீரைகள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 48 கீரைகளுக்கிட்ட நாங்கள் கீரையோடையே சேர்த்து மருத்துவ பண்புகள் பார்த்துருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான கீரை வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை வந்து இப்படி நீங்கள் வீட்டு தோட்டங்களில் உண்டாக்கலாம். உங்களோட ஓவர்ஹெட் டேங்கால் தண்ணி ஒழுகுற இடங்களில் வெந்தயம், அதாவது புதிய நாள்பட்ட வெந்தயமாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் புதுசாக வாங்கின வெந்தயத்தில் ஒரு மணித்தியாலம் தண்ணியில் ஊற போட்டுட்டு, ஒரு மணித்தியாலம் காணும் ஊற போட்டுட்டு ஒரு விரல் அளவுக்கு மண்ணை தோண்டி அதில் நீங்கள் இந்த வெந்தய விதைகளை போட்டு மண்ணை மூடிவிட வேணும். மெல்லிய தலைகளால் மூடி போட்டு மெல்லிய நீர் தெளித்து கொண்டு வரணும். ஒரு 40-30 நாளை பிறகு அது வளரத் தொடங்கிடும். நாற்றுக்கள் வந்து நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு செடி இனங்களாக வளரக்கூடிய உயரத்துக்கு வளரக்கூடியது வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையில் முக்கியமான கீரையில் இருக்கிற சத்துக்களை விட அயம், இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. வெந்தயத்திலேயும் இரும்பு சத்து இருக்குது, வெந்தயக்கீரையிலேயும் இரும்பு சத்து இருக்குது. மற்றது குடல் சம்பந்தப்பட்ட குடல் புண், செரியாமை, ஓங்காலம், வாந்தி அல்லது மெலக்கட்டு போன்ற எப்படியான குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்த கீரை
வெந்தயக்கீரை. நிறைய வெந்தயக்கீரையை நீங்கள் வீட்டு தோட்டங்களில் உண்டாக்கி தாராளமாக வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வெந்தயம் பயன்படுத்துகிற மாதிரி இந்த வெந்தயக்கீரையையும் தாராளமாக பயன்படுத்த வேண்டும். இது மலிவானதாக இருக்கும். வீட்டு தோட்டங்கள்லேயே நாங்கள் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்த கீரை வெந்தயக்கீரை. குருதிச்சோகை, அதாவது இரும்புச்சத்து குறைபாடான நிலைமைகளில் எங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கிற நிலையிலையும் இந்த வெந்தயக்கீரையும் வெந்தயமும் தாராளமாக பயன்படுத்தலாம்.